ஹாய் ஹலோ ஐ எம் ஷோபா. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த vlog பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே எடுத்த vlog தான். ஹோப்ஃபுல்லி அந்த vlog உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இப்போ வாங்க நம்ம டிலே பண்ணாமல் நம்ம vlogக்குள்ள போயிடலாம். சாட்டர்டே நைட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா எங்கள் ஊர் திருநெல்வேலிக்கு தான் கிளம்பியிருந்தோம். என் மாமா பார்த்தீங்கன்னா 7 o'clock டின்னர் முடிச்சிடுவாங்க. நாங்கள் வரதுக்கு ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் டின்னர் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. இந்த vlog பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் எடுத்த vlog தான். மார்னிங்னு சொல்ல முடியாது, ஒரு 11:30க்கு மேலேயே ஆயிடுச்சு. நல்லா சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு மீன் குழம்பு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். தாத்தா அப்பா பேரண்ட்ஸ் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே தோட்டத்துக்கு தான் போயிட்டாங்க. நான் மட்டும் அன்றைக்கி போகலை. நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எங்கள் வீட்டு நாய்க்குட்டி வந்து குட்டி போட்டுருக்கு. 5 குட்டி போட்டுருக்கு. என் பையன் வந்து அதை போட்டு கரண்டி எடுக்கிறான். பாவமாக இருக்குது அந்த குட்டிகளை பார்க்கும்போது. இதுதான் அதோட அம்மா. அவங்க ஊக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் பாவமாக இருக்கும். வந்து விட்டுறடாங்கிற மாதிரி கெஞ்சும் அவங்ககிட்ட. ஆனால் அவனுக்கு அதை விடுறதுக்கு மனசே வராது. அப்படியே பொம்மை குட்டி மாதிரி இருக்குது. 5 குட்டியும் பார்க்கும்போதே என் மாமனார் வேற கொடுத்துருடா ப்ளீஸ்டான்னு கெஞ்சாத குறையாக வாங்கிட்டு உள்ள கேஜில் போட்டு அடைச்சிட்டாங்க. அவனுக்கு வேற வருத்தம், வீட்டில் கொண்டு வளர்க்கணும்னு ஒரே ஆசை. ஆனால் எங்கள் குவார்ட்டர்ஸில் அது அலௌடு கிடையாது. ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்திட்டு சரி வா நம்ம ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். எப்போவுமே திருநெல்வேலி அந்த சர்ச் மிஸ் போகும்போது கிளாஸ் ஆகும்போது எங்களுக்கு ஃபீல் ஆகிடும். ரொம்பவே மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஊரை. இதாக இருந்த பக்கத்தில் தான் இருக்கும், இருந்தாலுமே அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கேட்டி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பருத்திப்பால் ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி போய் குடிச்சிட்டு போகலாமா அப்படின்னு பார்த்தா நாங்கள் ரொம்ப ஏர்லியாகவே வந்துட்டோம். கடை வந்து க்ளோஸாக தான் இருந்தது. ஈவினிங் 6 மேலே தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரி இன்றைக்கி எங்களுக்கு லக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம். போகிற வழியில் ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது. உடனே ஒரு டீயை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பையன் ஐஸ்கிரீம் பார்த்துட்டான். உடனே கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டான். எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா செம்ம காற்று, இப்படி ஒரு காற்று ஆளே தூக்கிட்டு போயிடும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்லா சிலு சிலுன்னு காற்று அடிச்சுக்கிட்டு இருந்தது. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டீயும் வந்துச்சு. நான் மட்டும் டீயை மட்டும் குடிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் டீ குடிக்க மாட்டாங்க எப்போவுமே, எனக்கு மட்டும் வாங்கி கொடுத்தேன். என்ன மாதிரி யாராவது டீ லவர் இருந்தீங்கன்னா ஒரு அட்டண்டன்ஸ் போடுங்க. நல்லா டீயை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. சடனாக ஒரு பிளான் போட்டாங்க ஹஸ்பண்ட். வீட்டுக்கு எதுக்கு போகணும், வீட்டுக்கு போனால் கொஞ்சம் தூங்க தானே செய்வோம்னு சொல்லிட்டு உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பையனுக்கு பிடிச்ச இடம் உனக்கும் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. வேறு எங்கேயும் இல்லைங்க, பீச் தான். எங்கள் ஊர் பீச்சு முத்துநகர் பீச். அது நான் இது வரைக்கும் போனதே இல்லை. சரி ஃபஸ்ட் டைம் போகிறான், எப்படி இருக்கும் அப்படின்னு போய் பார்க்கலான்னு தான் கிளம்பி போனோம். செம்ம சூப்பராக இருந்தது. பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். மொத்த தூத்துக்குடியும் அங்கே தான் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளோ ரஷ்ஷு சண்டேனால. ப்ளஸ் நான் அடுத்த நாள் வந்து கோகுலாஷ்டமி இருந்தது, லீவுன்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியும் இங்கே தான் இருந்தாங்க. என் பையன் பரூச்சில் என்னெல்லாம் மிஸ் பண்ணானோ அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்தோன்னே என் பையன் வேற பிடிச்சிருச்சு. தலகால் புரியாமல் ஒரே ஆட்டம். நம்ம ஜாலியாக வேற என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு என்னோட சின்ன வயசு ஞாபகம் தான் வந்தது. மெரினா பீச் ஞாபகம்னு சொல்லலாம். எங்கள் ஃபேமிலியோட லீவுன்னா எங்கள் மொத்த ஃபேமிலியும் ஒரு வேன் பிடிச்சிட்டு போயிடுவோம். அவ்வளோ ஜாலியாக இருக்கும். கடற்கரையில் போய் தண்ணி காலை நினைக்கலான்னு பார்த்தா என் பையன் இங்கே தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி அவன் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டே இருந்தோம் தவிர எதுவுமே வெளியில் கடற்கரைக்கு போகணும்னு தோணலை. சரி இவனை விளையாட விட்டாலே போதுமேன்னு சொல்லிட்டு ஜாலியாக அதே ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம் நானும் ஹஸ்பண்டும். பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி. என் பையன் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கும் போதும் எனக்கு என்னோட சைல்ட்ஹுட் தான் ஞாபகத்துக்கு வந்தது. நம்மளும் இந்த மாதிரி தானே சேட்டையெல்லாம் பண்ணியிருப்போம் அப்படின்னு தோணுச்சு. எங்கள் வீட்டில் யாருமே முகம் சொல்லிக்கவே மாட்டாங்க. அந்த ஏஜ் டைமில் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. எனக்கு அதுதான் தோணிகிட்டே இருந்துச்சு. பருத்திப்பாலை மிஸ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, பீச்சில் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க உனக்கு இன்னைக்கு லக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கெல்லாம் பருத்திப்பால் பிடிக்கும்னு சொல்லுங்கள், என்னோட ஃபேவரேட்னே சொல்லுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த சுக்கு ஏலக்காய் வாசத்தோட இந்த கிளைமேட்டு குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. பையனை குடிக்க வைக்கிறதுக்கு போதும் ஆயிடுச்சு. சின்ன கப்பில் ஒரு 2 வாயாவது போயிடு, அப்போ தான் நெக்ஸ்ட் கேம் கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னதுனால கட்டாயப்படுத்தி ஒரு 2 வாய் குடித்தான். அதுவும் அழுக வேற வந்துடுச்சு. நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல, அப்படி வருது இப்படி வருதுன்னு சொல்லிட்டுப்பா இந்த குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்களாம் உங்கள் குழந்தைங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி நம்மள மாதிரி நிறைய மம்மிஸ்க்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் உட்காந்துட்டேன். ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கொஞ்சம் நேரம் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடற்கரை மணலில் உட்காந்து படத்தெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தேன்னே வச்சுக்கோங்களேன். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஹார்ஸ் ரைடிங் போகலான்னு கேட்டதுக்கு போக மாட்டேன், நான் விளையாட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த கடை பார்த்தீங்கன்னா எக் ரோல்னு சொல்லிட்டு வித்தியாசமாக இருந்தது. சரி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு வந்தோம். ரொம்ப
ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆம்லெட் டேஸ்ட் தான். ஆனால் வந்து அந்த மேக் பண்ணுறது பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எவ்வளோ அழகாக வெளியில் வருது பாருங்கள். இதிலே சிக்கனும் போட்டு தராங்க. நீங்கள் தூத்துக்குடி புத்துநகர் பீச் அந்த போனீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். சாஸு மைனஸ்லாம் வச்சு தருவாங்க. சாப்பிடும்போது ரொம்ப வேறு மாதிரி டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ண வேண்டியதுனே சொல்லுவேன் நான். பீச்சுனாலே மிளகா பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி தானே ஃபேமஸ். ஆனால் என்னமோ இந்த பீச்சில் அது இல்லை அன்றைக்கி. எனக்கு கொஞ்சம் அது வருத்தம் தான். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த மிளகா பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜிலாம் சாப்பிடும்போது. அவ்வளோ சுத்தமாக ரவுண்டாக உட்காந்து எங்கள் ஃபேமிலியோடு சாப்பிடும்போது அந்த ஞாபகமும் எனக்கு வந்துக்கிட்டே இருந்தது. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். சுண்டல் பார்த்தோன்னா ஆசை வந்துடுச்சு. சரின்னு சொல்லிட்டு சுண்டலையும் வாங்கிக்கிட்டாச்சு. இதுக்கு மேலே வயிற்றுல இடம் இல்லாத மாதிரி தான் இருந்தது. அந்தளவுக்கு அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் நானும் ஹஸ்பண்ட். ஆனால் பையன் வழக்கம் போல் எதையுமே சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டான். ஜாலியாக விளையாண்டுட்டு மட்டும் தான் இருந்தார். கட்டாயப்படுத்தி ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங் ரோல் பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் அது மட்டும் வாங்கி கேட்டான். சரி அதையாவது சாப்பிடு, எதையாவது கொஞ்சமாவது எனர்ஜி விளையாடுறதுக்காவது எனர்ஜி வேணும்டான்னு சொல்லிட்டு அவனை சாப்பிட வச்சோம். ரிட்டன் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா கறிக்கஞ்சி, கட்லெட்டு, சிக்கன் வடைன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் பார்த்தோம். நம்ம ரமலான் சமயத்தில் நோம்பு கஞ்சி கொடுப்போம்ல அதே டேஸ்ட்டில் இருந்தது. செம்ம டேஸ்ட், நல்ல திக்காக இருந்தது. ரமலான் மாதத்தில் சாப்பிட வேண்டியது எல்லா மாதத்துலேயுமே இங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு கப் வாங்கி டேஸ்ட் பண்ணோம். நம்ம கால்வரி போயே ஆகணும்னா பையன் விளையாண்டு தான் போவேன் அப்படின்ட்டான். சரி திருப்பி போய் உட்காந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்து சொல்லிட்டு அந்த பீச் காற்றுல ரிலாக்ஸாக உட்காரதே ஒரு தனி சொமலை. எனக்கே வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. ஆனால் கொஞ்சம் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருந்தேன். ஒரு வழியாக சரி இதுக்கு மேலே டைம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிளம்பியாச்சு. வரும்போது பார்த்தீங்கன்னா சர்ச் வந்து மாஸ் நடந்துட்டு இருந்தது. அதனால் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு உள்ள போகல. வெளியிலே மாதாமாக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சாப்பாடு எதுவுமே வேண்டாம், நல்ல வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால பையனுக்கு மட்டும் என்ன சாப்பிட்லாம், அவனுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே போகும்போது சரி ஹோட்டலில் ஏதாவது இட்லி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் சொசைட்டிக்குள்ளே இன்றைக்கி வந்து எப்போவுமே சாட்டர்டேனா படம் போடுவாங்க ஓப்பன் தேட்டரில். அதனால சரி அதையும் போய் பார்க்கலாமா அப்படின்னு ஹஸ்பண்ட் கேட்டாங்க. அதனால சரி ஓகே சொல்லிட்டேன். பையனும் ஓகேம்மா ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்ட்டான். அவனுக்கு ஊர் சுற்றுறதுன்னா சொல்லவே வேண்டாம். சாப்பாடை தவிர மற்றபடி எல்லா வேலையும் செம்மையாக செய்வார். முதல்ல சாப்பிட வச்சுட்டு தான் நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு இட்லி வாங்குறதுக்கு தான் போயிருந்தேன். அன்னைக்குன்னு பார்த்து இட்லி சீக்கிரமாகவே காலி ஆயிடுச்சு. தோசை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி அதையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவனை சாப்பிட வச்சுட்டு திருப்பி ஓப்பன் தேட்டருக்கு தான் போயிருந்தோம். நான் ஃபஸ்ட் டைம் இந்த தேட்டருக்கு வந்திருந்தேன். எங்கள் சொசைட்டிக்குள்ளே தான் இருக்குது. வாரம் படம் போடுவாங்க. ஆனால் எங்களுக்கு டைமே கிடைக்காது. சரி நாளைக்கு லீவ் இருக்கிறதுனால இந்த வாரம் சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளுமே போட்டுட்டு இருந்தாங்க. ராயன் மூவி தான் போனோம். ஆல்ரெடி இந்த படம் பார்த்துட்டோம். இருந்தாலுமே சரி போயிட்டு வரலாம், பையனும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஆனால் பையன் படம் போட ஆரம்பித்தோடனே 10 நிமிஷம் கூட இருக்கலை. இந்த படம் தான் நம்ம பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு வீட்டுக்கு போகணும், தூக்கமாக வருதுன்னு ஒரு ஆக்டிங் வேறு விட்டார். சரி இதுக்கு மேலே இருந்த வேலைக்கு ஆகாது, அவன் நம்மளை பார்க்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlog பார்க்கலாம். Thanks for watching.